ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். பேர்லயே இருக்கு, இது நான் ஸ்டீராய்டல். ஏன் அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ்க்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனல்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா இது நான் ஸ்டீராய்டல். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், இது இதனுடைய யூசஸ் என்ன, பிரைமரியா இது எப்படி வேலை செய்யும், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாசிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ்க்குள்ள போகலாம். இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் which is act by inhibiting COX, அதாவது சைக்ளோ ஆக்சிஜனேசஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்றதுனால அதுக்கப்புறம் நமக்கு அந்த சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், முக்கியமாக புரோஸ்டோகிளாண்டின்ஸ், இது போல சப்ஸ்டன்சஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறையும் போது அல்லது அதனுடைய சிந்தசைஸ், ஒரு சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், முக்கியமானது புரோஸ்டோகிளாண்டின், அதனுடைய சிந்தசைஸ் எல்லாமே நமக்கு குறையும் போது ஒரு சில பெனிஃபிட்ரி ஆக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா ஆன்டிபைரெட்டிக் ஃபீவர் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அனல்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், பெயின் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் குறையுது. இந்த மூணு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்க்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபார்மகாலஜில பார்க்க வேண்டியது. இருந்தாலும் இந்த கிளாசிபிகேஷன்ஸ் நமக்கு உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன இன்ஜுரி நடக்குது டியூ டு எனி ரீசன்ஸ், ஒரு மைக்ரோபியல் அட்டாக்கோ அல்லது ஒரு பிசிக்கல் இன்ஜுரியோ அல்லது ஏதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜுரியோ, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜுரி நடந்துருச்சு அப்படின்னா அந்த செல் மெம்பரன் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். ஒன் செல் மெம்பரன் டேமேஜ் ஆன உடனே செல் மெம்பரன்ல இருக்கிற ஒரு முக்கியமான என்சைம் பாஸ்போலைபேஸ் A2 அப்படிங்கிற என்சைம் அராக்கிடோனிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஆசிட்டை சிந்தசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த அராக்கிடோனிக் ஆசிட்ஸ் என்ன பண்ணும், ஃபர்தரா ஒரு சில என்சைம்னால நிறைய அந்த லோக்கலா நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை சிந்தசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுல முக்கியமான 2 என்சைம் இருக்குங்க. ஒன்னு சைக்ளோ ஆக்சிஜனேசஸ், காக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காக்ஸ், சைக்ளோ ஆக்சிஜனேசஸ். இன்னொன்று LOX, லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லிப்போ ஆக்சிஜனேசஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான என்சைம் இருக்கு. ஸோ நாம இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கும் இந்த பெயினுக்கும் முக்கியமாக ஒரு என்சைம் என்ன அப்படின்னா சைக்ளோ ஆக்சிஜனேசஸ், காக்ஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும், இந்த அராக்கிடோனிக் ஆசிட்டை ஃபர்தரா என்ன பண்ணும், நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அராக்கிடோனிக் ஆசிட்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரோஸ்டோகிளாண்டின்ஸ், அப்புறம் த்ரோம்பாக்சின்ஸ், அப்புறம் லீகோட்ரைன்ஸ், புரோஸ்டோசைக்ளின்ஸ், இது போல ஒரு சில மீடியேட்டர்ஸை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பாஸ்போலைபேஸ் A2 அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுது, அராக்கிடோனிக் ஆசிட்ஸை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு, சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அந்த ஸ்டீராய்ட்ஸ் காமனா பாஸ்போலைபேஸ் A2 அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணி அராக்கிடோனிக் ஆசிட்ஸ் சிந்தசைஸை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஆனா இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் செலக்டிவா காக்ஸ் அப்படிங்கிற என்சைமை போய் என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். ஓகேங்களா? அப்படி பிளாக் பண்றதுனால நமக்கு ஒரு சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், முக்கியமாக புரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நமக்கு இங்க அனல்ஜெசிக்ஸ், ஆன்டிபைரெட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்குது. இந்த காக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான காக்ஸ் என்சைம்ஸ் இருக்குங்க. காக்ஸ் 1, காக்ஸ் 2 அண்ட் காக்ஸ் 3. ஓகேங்களா? ஸோ இந்த காக்ஸ் 3 அப்படிங்கிறது நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கு, செரிப்ரல் பிரெயின்ல இருக்கு. காக்ஸ் 1 and 2 அப்படிங்கிறது பெரிஃபரல்ல இருக்கு. ஓகேங்களா? காக்ஸ் 1க்கு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கேஸ்ட்ரோ ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது காக்ஸ் 1 அப்படிங்கிற என்சைம் புரோஸ்டோகிளாண்டினை சிந்தசிஸ் பண்ணும். புரோஸ்டோகிளாண்டினை நிறைய மீகோஸ் செக்ரீஷனை ப்ரொடியூஸ், நிறைய மீகோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மீகோஸ் செக்ரீஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா?
ஓகே, அப்போ நாம இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் எஸ்பெஷலி நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ் கொடுக்கும்போது இந்த காக்ஸ் 1 அப்படிங்கிற என்சைம் வந்து அங்க இன்ஹிபிட் ஆகுது. அப்போ புரோஸ்டோகிளாண்டின் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ புரோஸ்டோகிளாண்டின் பண்ணக்கூடிய வேலை மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த இடத்துல நமக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம பொதுவா வந்து இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஆன்டி அல்சர் ட்ரக்கும் ஆன்டி செக்ரட்டரி ட்ரக்ஸும் நாம வந்து சேர்த்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதாங்க ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ அப்போ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, காக்ஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து பிளாக் பண்ணுது. அதனால புரோஸ்டோகிளாண்டின் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால நமக்கு இந்த 3 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நீங்க தரவா படிச்சே ஆகணும். ஸோ மோஸ்ட்லி இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா எம்சிக்யூஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி நீங்க படிக்கிறது பெஸ்ட். இப்போ ஃபார்மகாலஜிக்கலா கேட்கறாங்க அப்படின்னா செலக்டிவ் காக்ஸ் 1, செலக்டிவ் நான் செலக்டிவ் காக்ஸ் ஆர் செலக்டிவ் காக்ஸ் 2, செலக்டிவ் காக்ஸ் 3 அந்த மாதிரி ஃபார்மகாலஜிக்கலா கேட்பாங்க. பட் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீங்க அதனுடைய கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் படிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம கிளாசிபிகேஷன்ஸ்ல நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படிங்கிறது இது வந்து காக்ஸ் 1ஐயும் இன்ஹிபிட் பண்ணும், காக்ஸ் 2ஐயும் இன்ஹிபிட் பண்ணும். காக்ஸ் 1ஐ இன்ஹிபிட் பண்றதுனால இந்த கேஸ்ட்ரிக் சைடு எஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ காக்ஸ் 1 அண்ட் காக்ஸ் 2 ரெண்டையும் வந்து இன்ஹிபிட் பண்ணும். இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் ஃபெமிலியல் ட்ரக்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக்ஸ் பேரா அமினோ ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். பேரா அமினோ ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது பாராசிட்டமால் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அசிட்டமினோஃபீன். இந்த பாராசிட்டமால் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. இது வந்து காக்ஸ் 3 வந்து போய் என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். ஆக்சுவலி காக்ஸ் 3 அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயின்ல இருக்கு, செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கு. அங்க லோக்கலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய புரோஸ்டோகிளாண்டினை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய என்சைம் காக்ஸ் 3 வந்து எங்க இருக்கு, செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பாராசிட்டமால் வந்து ஸ்பெசிஃபிக்கா காக்ஸ் 3 வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரக் இருக்கு ஃபினாசிட்டின். ஃபினாசிட்டின் இது வந்து பாராசிட்டமாலுடைய ப்ரோட்ரக்ஸ். இதுவும் அடிக்கடி क्वेश्चंस கேட்பாங்க. பாராசிட்டமாலுக்கு இன்னொரு பேர் அசிட்டமினோஃபீன். நெக்ஸ்ட் நம்ம அதோட கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்க்கலாம். பேரா அமினோஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் பாராசிட்டமால். அடுத்த ட்ரக் வந்து ஃபினாசிட்டின். இது வந்து பாராசிட்டமாலுடைய ப்ரோட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்க அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சாரி ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சாரி. ஆனா அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இல்ல, அதாவது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த பாராசிட்டமாலோட இந்த ஆன்டி பைரட்டிக் அனல்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆனா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சாலிசிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். சாலிசிலேட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் ASA அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட்ஸ் யூசுவலா எல்லா NSAIDயுமே வந்து காக்ஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது எல்லாமே வந்து என்னது ரிவர்சிபிள்ஸ். பட் இந்த ஆஸ்பிரின் ட்ரக்ஸ் மட்டுமே வந்து இர்ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார்ஸ், இர்ரிவர்சிபிள் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். அதையும் பார்த்துக்கோங்க, இதுவும் அடிக்கடி क्वेश्चंस கேட்கக்கூடியது. இர்ரிவர்சிபிள் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்துங்க நான் செலக்டிவ் காக்ஸ்ல பார்க்கக்கூடியது ப்ரோபியோனிக் ஆர் ப்ரோபனோயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ப்ரோபியோனிக் ஆசிட், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபென், ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? இபுப்ரூஃபென் எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் ப்ரூஃபென், இபுப்ரூஃபென், அதுக்கப்புறம் ஃப்ளூபிப்ரோஃபென், அப்புறம் நாப்ராக்சோன், அதுக்கப்புறம் கீட்டோப்ரோஃபென்ஸ். இந்த 4 ட்ரக்குமே வந்து ப்ரோபியோனிக் ஆர் ப்ரோபனோயிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துங்க ஃபினாமிக் ஆசிட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்.
அதாவது ஃபினமேட் ஃபினமேட் டெரிவேட்டிவ்ஸ். இதுல ஒரே ஒரு ட்ரக் தட் இஸ் மெஃபனமிக் ஆசிட்ஸ். ஃபினமேட் டெரிவேட்டிவ்ஸ் என்னது மெஃபனமிக் ஆசிட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துங்க இனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இதுல என்ன ட்ரக்ஸ் வருது பைராக்சிகாம், அதுக்கப்புறம் டெனாக்சிகாம். பைராக்சிகாம் இந்த நெக்ஸ்ட் டெனாக்சிகம். இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து இனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல என்னென்ன ட்ரக் வருது இண்டோமெத்தசின், அசிட்டிக் ஆசிட் ஏசி, அதுக்கப்புறம் ஏசி அப்படின்னு வரும் பாருங்க. அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல இண்டோமெத்தாசின், அதுக்கப்புறம் கீட்டோரெலக். அடுத்த ட்ரக்ஸ் வந்து நெபுமெட்டேன், நெபுமீட்டோன், நெபுமீட்டோன். இந்த ட்ரக்ஸ் வந்து என்னது அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துங்க பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ். பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ் இதுல என்ன ட்ரக்ஸ் இருக்கு ஃபினைல் பீட்டோசோன், ஃபினைல் ZONE ன்னு முடியும் அல்லது ONE அப்படின்னு முடியும். பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ் ஃபினைல் பீட்டோசோன், ஆக்சிஃபின் பீட்டோசோன், ஆக்சிஃபின் பீட்டோசோன். அதுக்கப்புறம் மெட்டமிசோல், மெட்டமிசோல் அதாவது டைபைரோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. மெட்டமிசோல் டைபைரோன். அதுக்கப்புறம் ப்ரோபிஃபினசோன், ப்ரோபிஃபினசோன் ONE அப்படின்னு முடியும். ஸோ இந்த 4 ட்ரக்குமே வந்து பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஃபினைல் பீட்டோசோன், ஆக்சிஃபின் பீட்டோசோன், மெட்டமிசோல், அதுக்கப்புறம் ப்ரோபிஃபினசோன். இந்த 4 ட்ரக்குமே வந்து பைரசோலோன் டெரிவேட்டிவ்ஸ். நான் செலக்டிவ் காக்ஸ்ல லாஸ்டா பார்க்கக்கூடியது பென்சாக்சோசின் டெரிவேட்டிவ்ஸ். பென்சாக்சோசின் டெரிவேட்டிவ்ஸ்ல நெஃபோபாம், நெஃபோபாம், டோன்ட் ஃபர்கெட் நெஃபோபாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல அதனுடைய கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம். நீங்க மறக்க கூடாது, இது கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய கேட்டகரிங்க ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ். இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. அது என்ன ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ்? காக்ஸ் 2 வந்து இன்ஹிபிட் பண்ணும், பட் காக்ஸ் 1ஓட கம்பேர் பண்ணும்போது காக்ஸ் 2 செலக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா அடுத்த கேட்டகரி செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார். செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார் வந்து காக்ஸ் 2 மட்டும் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணும், போய் அதனுடைய அஃபினிட்டி காக்ஸ் 2ல மட்டும் இருக்கும். அதாவது செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார். பட் ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ் காக்ஸ் 1ஐயும் இன்ஹிபிட் பண்ணும், காக்ஸ் 2ஐயும் இன்ஹிபிட் பண்ணும். பட் காக்ஸ் 1ஓட கம்பேர் பண்ணும்போது காக்ஸ் 2னுடைய செலக்டிவிட்டி இங்க அதிகம். இங்க பாருங்க, இன்ஹிபிட்டரி ஆக்ஷன்ஸ் ஆன் காக்ஸ் 2 தென் காக்ஸ் 1. அதே மாதிரி இந்த செலக்டிவ் காக்ஸ் 2ஓட இந்த காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார் கம்மி. பாருங்க, இந்த ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ் வந்து காக்ஸ் 1ஐ விட காக்ஸ் 2 செலக்டிவிட்டி அதிகம், பட் செலக்டிவ் காக்ஸ் 2ஓட கம்மி. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ். இது வந்து நம்ம போன ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2024ல கேட்டிருந்தாங்க. இதுல இருந்த क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு? நிமுசலைட், அதுக்கப்புறம் மெலாக்சிகாம், ஈட்டோடேலாக், அதுக்கப்புறம் டைக்ளோஃபினாக், அசிக்ளோஃபினாக், ஈட்டோடேலாக், மெலாக்சிகாம், நிமுசலைட். இது எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரிங்க செலக்டிவ் காக்ஸ் 2. காக்ஸ் 2 மட்டும் செலக்ட் பண்ணும். இந்த செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ்ல வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து என்னது அந்த மீகோஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோஸ்டோகிளாண்டினை போய் டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ் செலிகாக்சிப், ரோஃபிகாக்சிப், இந்த XIB அப்படின்னு முடியும். XIB மோஸ்ட்லி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து XIB அப்படின்னு முடியும். செலிகாக்சிப், ரோஃபிகாக்சிப், வால்டிகாக்சிப், இந்த மூணுமே வந்து சல்போனமைட் டெரிவேட்டிவ்ஸ். செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ்ல செலிகாக்சிப், ரோஃபிகாக்சிப், அதுக்கப்புறம் வால்டிகாக்சிப் இதெல்லாமே வந்து சல்போனமைட் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது வந்து இட்டோரிகாக்சிப்ஸ், லுமிராகாக்சிப், பாரிகாக்சிப். இது முக்கியமான ட்ரக்ஸ். பாரிகாக்சிப், ஸோ இட்டோரிகாக்சிப், லுமிராகாக்சிப், அதுக்கப்புறம் பாரிகாக்சிப். ஸோ இந்த 7 ட்ரக்குமே வந்து முக்கியமான செலக்டிவ் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டார்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஆல் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஆர் வீக் ஆசிட் எக்ஸப்ட் நெபுமிட்டோன்.
எக்ஸப்ட் நெபுமிட்டோன். இந்த நெபுமிட்டோன் ட்ரக்ஸ் தவிர மற்றது எல்லாமே வந்து வீக் ஆசிட்ஸ். அதே போல ஆல் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஆர் ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக்ஸ் எல் அண்ட் டி ரெண்டுமே இருக்கும். ரெசிமிக் மிக்சர் எக்ஸப்ட் நாப்ராக்சோன் அண்ட் டைக்ளோஃபெனாக். இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் ஸ்டீராய்டல் நான் இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வந்து வீக் ஆசிட் எக்ஸப்ட் நெபுமிட்டோன். அதுக்கப்புறம் எல்லா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸுமே வந்து ரெசிமிக் மிக்சர் எக்ஸப்ட் நாப்ராக்சோன் அண்ட் டைக்ளோஃபெனாக். ஓகே, ஸோ ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வந்து கிளியர் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் ட்ரக்ல போலாம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து ஆஸ்பிரின், அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், சாலிசிலேட் டெரிவேட்டிவ்ஸ். திஸ் இஸ் irreversible non-selective COX inhibitors. இது inhibitors, not one, inhibitors. This is acetyl salicylic, அதாவது salicylate derivatives, non-selective COX inhibitors irreversibly. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஆக்சுவலி இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் நியூக்ளியஸ் என்ன இருக்கு? இதுல சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. சாலிசிலிக் ஆசிட்னா பென்சீன், ஒரு COOH, ஒரு OH, ஒரு C6H5 பென்சீன், COOH, செகண்ட் பொசிஷன்லயே OH, COOH. இதுதான் சாலிசிலிக் ஆசிட்ஸ். அந்த OHல இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா நாம இங்க வந்து ஒரு அசிட்டைல் குரூப் ஆட் பண்ணிட்டோம். அதனால இதுக்கு பேர் வந்து அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், சுருக்கமா ASA அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆஸ்பிரின். நோட் பண்ணிக்கோங்க. இதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். 1 2 3 4 5 நம்பரிங் கொடுத்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்லயே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்ததுலயே இருக்கிறதுனால ஆர்த்தோ. சோ தேர்ட்ல இருந்தா மெட்டா, ஃபோர்த் ஆப்போசிட்ல இருந்தா பேரா அப்படின்னு சொல்லுவோம். சோ பக்கத்துல இருக்கிறதுனால ஆர்த்தோன்னு சொல்லலாம், அல்லது செகண்ட் பொசிஷன்ல 2 அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து 2-அசிட்டலாக்சி பென்சோயிக் ஆசிட், அதாவது C6H5COOH வந்து என்ன சொல்லுவோம்? பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2-அசிட்டலாக்சி பென்சோயிக் ஆசிட் தான் இதனுடைய கெமிக்கல் நேம். அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ஆர்டர்லெஸ், கலர்லெஸ், slightly bitter taste and soluble in water and alcohol. Usual physical properties தான். அதனுடைய stability and storage வந்து it should be stored in tightly well closed container and kept in room temperature away from moist and heat. Usual storage தான். ஓகேங்களா? அதே சமயம் அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து dispose if any tablet having a strong vinegar smell. ஏதாவது வினிகர் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக்ஸை வந்து நாம எடுத்துக்க கூடாது, டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். இந்த ட்ரக் வந்து டேப்லெட்ல அவைலபிள். டேப்லெட் 75 மில்லிகிராம், டேப்லெட் 162.5 மில்லிகிராம், டேப்லெட் 150 மில்லிகிராம் அண்ட் டேப்லெட் 325 மில்லிகிராம். ஓகேங்களா? அதே மாதிரி எஃபர்வசன்ஸ் டேப்லெட்லயும் வந்து இது அவைலபிள். டிஸ்பிரின் அப்படிங்கிற பிராண்ட் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 325 மில்லிகிராம் டிஸ்பிரின் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எஃபர்வசன்ஸ் டேப்லெட். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பிராண்ட் நேம் பாருங்க: க்ளோஸ்பிரின், எகோஸ்போரின், லோப்ரின், க்ளோஸ்பிரின், எகோஸ்பிரின், லோப்ரின். ஸோ இதான் இதனுடைய சம் பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து இது ஆஸ்பிரின் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் இது எல்லாமே இந்த ஆஸ்பிரின் ட்ரக் மட்டும் வந்து டோஸ் டிபெண்ட். டோஸை பொறுத்து அதனுடைய என்னது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் அனாலிசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆகும். ஸோ பிரைமரிலியா நம்ம இந்த இப்போதைக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல ஆஸ்பிரின் வந்து எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஆன்டி பிளேட்லெட் அக்ரிகேஷனை வந்து ஸ்டாப் பண்றதுக்காகவும், த்ரோம்போசிஸ் டெவலப் ஆகிறத ஸ்டாப் பண்றதுக்காகவும் நம்ம இந்த ஆஸ்பிரின் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எம்ஐ, அப்புறம் பேரலைசிஸ், ஸ்ட்ரோக் ரெக்கரண்டா வராம இருக்கிறதுக்காக ப்ரிவென்ஷன், ஓகேங்களா, ப்ரிவென்டிவ்காகவும் இந்த ஆஸ்பிரின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்டி பிளேட்லெட் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி திஸ் ஆஸ்பிரின் which is inhibit niacin induced flushing, niacin induced flushing பர்பஸ்க்காக இந்த ஆஸ்பிரின்ஸ் வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி டு ட்ரீட் டிஸ்மெனோரியா அண்ட் ப்ரீ எக்கம்ப்ளப்சியாக்காகவும் நாம இந்த ஆஸ்பிரின் வந்து கொடுக்குறோம். ஸோ 3 தெரபியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ்பிரின் வந்து ஆன்டி பிளேட்லெட்ஸ்,
அதுக்கப்புறம் கிளினிக்ல நம்ம கொடுக்கறது வந்து டு ட்ரீட் டிஸ்மெனேரியா அண்ட் ப்ரீ எக்கம்ப்ளசியா. ஓகேங்களா, இந்த பர்பஸ்க்காக நாம ஆஸ்பிரின் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் பாராசிட்டமால். இந்த ட்ரக்ஸ் தெரியாத பாராமெடிக்கல், மெடிக்கல் அண்ட் தென் யாரா இருந்தாலும் சரி, இந்த பாராசிட்டமால் ட்ரக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியர் ட்ரக்ஸ். கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பிரிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இந்த பாராசிட்டமால். அசிட்டமினோஃபின், பேரா அமினோஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். பேரா அமினோஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ் பாராசிட்டமால். பாராசிட்டமால் இதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி. ஃபீனால் 1 2 3 4 ஹைட்ராக்சில் இருந்து 4th பொசிஷன்ஸ்ல இங்க அசிட்டமைடு இருக்கு. NH C டபுள் பாண்ட் O CH3 COO NH அசிட்டமைடு இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. பேரா பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் இப்படி எழுதலாம்: 4-ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டமைடு. 4-ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டமைடு அல்லது பேரா ஹைட்ராக்சி அசிட்டனிலைடு. பேரா ஹைட்ராக்சி அசிட்டனிலைடு அல்லது 4-அசிட்டமிடோஃபினால். 4-அசிட்டமிடோஃபினால் இந்த 3 விதமாகவும் இதனுடைய கெமிக்கல் நேமை நாம எழுதலாம். ஓகேங்களா, பேரா அமினோஃபினால் சுருக்கமா. ஓகேங்களா, ஓகே. இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், ஆர்டர்லெஸ், ஸ்லைட்லி பிட்டர் டேஸ்ட், slightly soluble in cold water and more soluble in hot water. Note it. Slightly soluble in cold water and more soluble in hot water. Storage வந்து should be stored in tightly well closed container, kept in cool place and dry place, away from direct sunlight. இதனுடைய storage. Next formulations. Paracetamol tablet strength வந்து 500 mg and then 650 mg வந்து available. அதே போல 1 gram bilayer tablet and sustained release tabletல paracetamol 1 gram available. இது வந்து tablet. Next வந்து இந்த paracetamol dropsல available for pediatrics, neonates வந்து dropsல வந்து available below 1 year க்கு 150 mg per ml strength. 150 mg per ml strength. Next வந்து injectionsல available. அதனுடைய strength வந்து 300 mg per 2 ml ampoule. 150 per ml 2 ml ampoule 300 mg strengthல available. அதே போல 500 and 1 gram IV infusion available. injectable preparations ampoule 2 ml ampoule available. அதுக்கப்புறம் 500 mg and 1 gram IV infusion இந்த paracetamol வந்து available. இது வந்து injectables. oralsல வந்து டேப்லெட் பார்த்தோம், டிராப்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஓரல்ல வந்து சிரப்ஸ் ஆர் சஸ்பென்ஷன். இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 125 mg per 5 ml. இன்னொரு ஸ்ட்ரென்த்லயே அவைலபிள் 250 mg per 5 ml. 125 mg per 5 ml, 250 mg per 5 ml. இந்த ஆக்சுவலி ஓரல்ஸ்ல வந்து பீடியாட்ரிக்காக ஃபர்ஸ்ட் பிலோ 1 இயர்ல வந்து டிராப்ஸ்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் 1 to 5 இயர் வந்து என்னது ஸ்ட்ரென்த் 125 mg per 5 ml கொடுப்போம். அப்புறம் மோர் தென் 5 to up to 12 இயர்ஸ் வந்து என்னது 250 mg per 5 ml ஸ்ட்ரென்த்ல கொடுப்போம். ஓகேங்களா, அதே சமயம் இந்த paracetamol which is available in rectal suppositoryலயும் வந்து available for pediatrics. strength வந்து 80 mg, 170 mg, 250 mg. so அப்ப paracetamol வந்து டேப்லெட்ல available, syrupsல available, suspensionல available, dropsல available, injectablesல available, என்னது rectal suppositoryல available. இவ்வளோ formulationsல வந்து இது available. இதனுடைய பிராண்ட் நேம் மெட்டாசின், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மெட்டாசின்ஸ். அப்புறம் பாராசின்ஸ், அல்ட்ராஜின், கால்பால், டோலோ, நியோமால். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஃபெவாஸ்டின், ஃபெப்ரினில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜூனிமால், ஆர்டிஎஸ், இது வந்து சப்போஸ்ட்ரிஸ். ஜூனிமால், ஆர்டிஎஸ், சப்போஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறம் ஃபெப்ரினில் அண்ட் நியோமால் இதெல்லாமே வந்து இன்ஜெக்டபிள்ஸ். அதுக்கப்புறம் மெட்டாசின்ஸ் அண்ட் பாராசின்ஸ், கால்பால், டோலோ, அல்ட்ராஜின் இதெல்லாமே வந்து டேப்லெட். ஓகேங்களா, ஓகே. யூசஸ் வந்து இதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல, இதுக்கு என்னது ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்,
அதுக்கப்புறம் மைல்டு அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யூஸ்வலா ரோமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பெயினுக்காக நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அசிட்டமினோஃபென் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் para-aminophenol or acetaminophen or paracetamol. ஓகேங்களா? ஓகே. The next drug is ibuprofen or ibuprofen. Profen. Profen. PRO. Profen. So அதனால propionic acid or propionic acid derivatives. Anti-inflammatory properties இருக்கு இதுக்கு. So propionic acid derivatives anti-inflammatory properties இருக்கு. இது வந்து non-selective COX inhibitors கீழே வரக்கூடிய drugs. ஓகேங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸா இது வந்து என்னது ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் ப்ரோபியோனிக் ஆசிட் இந்த செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த சைட் செயின் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது வந்து ரெசிமிக் மிக்சர் RS 2 செகண்ட் பொசிஷன் இந்த 2 இங்க எடுத்துக்கிட்டோம் 2. அதுக்கப்புறம் ஃபோர்த் பொசிஷன்ஸ்ல இங்க பாருங்க மெத்தில் ப்ரோபைல் குரூப் இருக்கு 1 2 ஃபோர்த் பொசிஷன்ஸ்ல அதுக்கப்புறம் இது 3 செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த மெத்தில் இருக்கு. ஸோ ஃபோர்த்ல பாருங்க இந்த 2 ஓவராலா இந்த சைட் செயின் எல்லாமே வந்து செகண்ட் பொசிஷன் செகண்ட் ஹைட்ரோகார்பன்ல அட்டாச் இருக்கு. அதனால 2. அப்புறம் ஃபோர்த்ல வந்து இந்த சைட் செயின் ஸ்டார்ட் ஆகுது 4. அதுல வந்து செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த மெத்தில் குரூப் இருக்கு. அதனால 2 மெத்தில் ப்ரோபைல் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன். ஸோ 2 மெத்தில் ப்ரோபைல் phenyl 2 methyl propyl phenyl propionic acid. ரொம்ப ஈஸி. 2 4 2 methyl propyl phenyl propionic acid அவ்வளவுதான் இதனுடைய கெமிக்கல் நேம் அந்த ஸ்ட்ரக்சர். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் white or slightly yellow crystalline powder white or slightly yellow crystalline powder and characteristic order poorly soluble in water and soluble in organic solvent which is ibuprofen soluble in all organic solvent. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து it should be stored in well closed container and light resistance container. ஸ்டோரேஜ் வந்து room temperature 15 to 30 degree Celsiusல வந்து நாம room temperature control room temperatureல ஸ்டோர் பண்ணணும் as usual storage. இதனுடைய formulations வந்து ibuprofen available in tablet strength 200 mg 400 mg and 600 mg டேப்லெட்ல அவைலபிள். அதே போல இபுப்ரோஃபன் டாபிக்கல் ஜெல் 5% லயும் அவைலபிள். அதே சமயம் ஓரல் சஸ்பென்ஷன்ல ஃபார் பீடியாட்ரிக்ஸ்க்காக அவைலபிள் ஓரல் சஸ்பென்ஷன்ஸ் 100 mg per 5 ml ஸ்ட்ரென்த் வந்து 100 mg per 5 ml. பிராண்ட் நேம் வந்து ப்ரூஃபென் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ப்ரூஃபென். அதுக்கப்புறம் எம்ஃப்ளாம் அதுக்கப்புறம் ஐபுசிந்த் அதுக்கப்புறம் அட்வில் இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து முக்கியமானது அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதே போல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்பெஷலி ஃபார் பீடியாட்ரிக்ஸ் அனல்ஜெசிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் டைக்ளோஃபினாக். ஸோ டைக்ளோஃபினாக் வந்து பாருங்க இது வந்து ரெசிமிக் மிக்சர் இல்ல பேசிக்ஸா இது வந்து phenyl acetic acid derivatives. ஆக்சுவலி ஒரு சில புக்ஸ்ல வந்து டைக்ளோஃபினாக் நான் செலக்டிவ் காக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து preferential COX inhibitors COX 1 COX 2 ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ணும். பட் COX 1 ஓட கம்பேர் பண்ணும்போது COX 2 செலக்டிவிட்டி இதுக்கு அதிகம். அதனால இது வந்து preferential COX inhibitors கீழே வரும். பட் ஒரு சில பழைய எடிஷன்ஸ்ல வந்து நான் செலக்டிவ் COX inhibitors கொடுத்திருப்பாங்க. இது வந்து phenyl acetic acid derivatives. Don't forget diclofenac phenyl acetic acid derivatives acetic AC. So phenyl acetic acid dichlorofenyl acetic acid derivatives சிம்பிளா phenyl acetic acid derivatives preferential COX inhibitors மறக்க கூடாது. சோ இது எல்லாமே நீங்க மறந்தாலும் இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஓகே ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க பேசிக்ஸா இது வந்து phenyl acetic acid derivatives
phenyl acetic acid derivatives number 1 2 3 4 5 6 கொடுத்துட்டோம். செகண்ட் பொசிஷன்ஸ்ல இதெல்லாம் ஆரம்பிக்குது. டைக்ளோரோஃபினைல், அனிலினோ இதெல்லாமே வந்து செகண்ட் பொசிஷன்ல ஆரம்பிக்குது. அதனால 2. ஓகேங்களா? இந்த பென்சின்ல பாருங்க செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷன்ல ரெண்டு குளோரின் இருக்கு. அதனால 2,6 டைக்ளோரோ 2,6 டைக்ளோரோ அனிலினோ C6H5NH2 என்ன சொல்லுவோம்? அனிலின் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அனிலினோ இங்க பாருங்க NH இருக்கு. அனிலினோ phenyl acetic acid. Anilino phenyl acetic acid. Very simple. 2,6 dichloro anilino phenyl acetic acid. Very simple. இதனுடைய physical properties white to slight yellowish crystalline powder. Slight yellowish crystalline powder and slightly hygroscopic. Note it, slightly hygroscopic, poorly soluble in water but freely soluble in ethanol and then other organic solvent like dimethyl sulfoxide, அதுக்கப்புறம் dimethyl formamide. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ல இதோட சால்யூபிலிட்டி நல்லா இருக்கும். பட் வாட்டர் சால்யூபிலிட்டி புவர் வாட்டர் சால்யூபிலிட்டி. ஸ்டோரேஜ் இட் should be stored in tightly closed container because of its slight hygroscopic nature. Tightly closed container at room temperature, away from light and moisture. Away from light and moisture. Usual storage தான். Formulations வந்து diclofenac available in 50 mg tablet. Tabletல available 50 mg. ஓகேங்களா? 50 mg tabletல வந்து available. Next வந்து அதே மாதிரி 100 mg tablet sustained releaseல available. 50 mg tablet அதுக்கப்புறம் 100 mg sustained releaseல available. அதே மாதிரி diclofenac injections அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 25 mg per ml IM காக இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் 25 mg per ml ஸ்ட்ரென்த்ல இன்ஜெக்ஷன்ஸ்லயே வந்து அவைலபிள். அதே சமயம் டைக்ளோஃபெனாக் டாபிக்கல் ஜெல்ஸ்ல வந்து அவைலபிள் 1%. டைக்ளோஃபெனாக் 1% டாபிக்கல் ஜெல். அப்போ டைக்ளோஃபெனாக் வந்து என்னது டேப்லெட் 50 and 100 mg, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் 25 per ml, இன்ஜெக்ஷன் IM, அதுக்கப்புறம் டாபிக்கல் ஜெல் 1%. இந்த மூணு ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து அவைலபிள். பிராண்ட் வந்து ஒவேரன், எல்லாருக்கும் தெரியும் ஒவேரன், அதுக்கப்புறம் டைக்ளோனாக், அதுக்கப்புறம் மோவானாக், இதெல்லாமே வந்து டேப்லெட்னுடைய ஃபெமிலியல் பிராண்ட் நேம். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டைக்ளோமேக்ஸ், இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும் ஃபார்மசிஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து டு ட்ரீட் மயல்ஜியா, பாடி பெயின், பாடி பெயினுக்காக நம்ம இது கொடுப்போம். டு ட்ரீட் மயல்ஜியா அண்ட் தென் ரெடியூஸ் த இன்ஃப்ளமேஷன். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பர்பஸ்க்காக கொடுக்குறோம். அண்ட் அனல்ஜெசிக்ஸ், ரெடியூஸ் த பெயின், அனல்ஜெசிக்ஸ். ஸோ இப்போ டைக்ளோஃபெனாக்னுடைய யூசஸ் வந்து அனல்ஜெசிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? NSAIDல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ், ஃபிஃப்த் ட்ரக் அசிக்ளோஃபெனாக். நம்ம டைக்ளோஃபெனாக் பார்த்தோம், சேம் சிமிலர் ஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட டைக்ளோஃபெனாக்னுடைய சேம் சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஒரு சின்ன சேஞ்சஸ் இங்க வந்து அசிட்டாக்சி குரூப் வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. அதே பாருங்க, டைக்ளோரோ ஃபினைல், டைக்ளோரோ அனிலினோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் எதுல பார்த்தோம்? டைக்ளோஃபெனாக்ல பார்த்தோம். அதே சேம் டைக்ளோரோ அனிலினோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம். பட் இதுல பாருங்க ஒரு சின்ன சேஞ்சஸ், இங்க அசிட்டிக் ஆசிட்ஸ் வந்து இருக்கு. CH2COOH பார்த்தோம், இங்க COOH அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு அசிட்டிக் ஆசிட் வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? CH2COOH இன்னொன்னு வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து அசிட்டாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால பேர் வந்து அசி அப்படின்னு ஆரம்பிக்கும். இது வந்து டைக்ளோரோ இருக்கு, அதுக்கப்புறம் ஃபினைல் இருக்கு. ஸோ அசிக்ளோஃபெனாக். அசிக்ளோஃபெனாக் பாருங்க, ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஃபினைல் சேம் டைக்ளோஃபெனாக்லயும் அதே தான் பார்த்தோம். ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். திஸ் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் COX2 இன்ஹிபிட்டார்ஸ். COX1 அண்ட் COX2 ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ணும். பட் ப்ரிஃபரன்ஷியல் COX2 இன்ஹிபிட்டார்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ அதனால 2 வரும் பாருங்க. 2 செகண்ட் பொசிஷன்ல இருக்கு பாருங்க. 2 செகண்ட் பொசிஷன்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பைண்ட் ஆயிருக்கு. 2,6 டைக்ளோரோ அனிலினோ பாருங்க. 2,6 டைக்ளோரோ அனிலினோ, அப்புறம்
second positionல 2 phenyl acetoxy இந்த 2 acetoxy acetic acid ரொம்ப ரொம்ப சிம்பிள் 2,6 dichlorophényl anilino 2,6 dichloroanilino phenyl acetoxy acetic acid ரொம்ப சிம்பிள் acetoxy acetic acid ஸ்ட்ரக்சர் physical properties white crystalline powder insoluble in water soluble in ethanol and freely soluble in acetone insoluble in water slightly soluble in ethanol and freely soluble in acetone solvent stored in airtight container kept in cool place protect from light usual storage da formulations the aceclofenac tablet la available tablet 100 mg tablet and 200 mg sustained release tablet 100 mg conventional and 200 mg sustained release tablet brand வந்து aciclo and dolocaine இத ரெண்டு பாப்புலர் brand name brand வந்து aciclo and dolocaine brand name uses வந்து analgesics and anti inflammatory activity இதுக்கு வந்து analgesic and anti inflammatory activity அதுக்கு அப்புறம் inflammation and analgesic productions due to rheumatoid arthritis osteoarthritis and ankylosing spondylitis ஸோ இதனால வரக்கூடிய பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அசிக்ளோஃபெனாக்ஸ்க்கு வந்து இருக்குங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் டைக்ளோஃபெனாக்கும் அசிக்ளோஃபெனாக்கும் ஒரே டெரிவேட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரக்சர் இங்க அதுல டைக்ளோல அசிட்டிக் ஆசிட் இருக்கு இங்க அசிட்டாக்சி அசிட்டிக் ஆசிட் இருக்கு அவ்வளவுதான் ஒரே ஒரு டிஃபரெண்ட் மற்றபடி எல்லாமே சிமிலர் தான் ஓகேங்களா பட் அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் இந்த நெக்ஸ்ட் ட்ரக் வந்து மெஃபனமிக் ஆசிட் மெஃபனமிக் ஆசிட் இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஃபெனமேட் டெரிவேட்டிவ்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி டைமெத்தில் ஃபெனைல் பென்சோயிக் ஆசிட் சென்டர்ல ஒரு அமினோ குரூப் இருக்கு இங்க பாருங்க டைமெத்தில் ஃபெனைல் அமினோ பென்சோயிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பென்சோயிக் ஆசிட் இருக்கு இங்க டைமெத்தில் ஃபெனைல் இருக்கு சென்டர்ல அமினோ குரூப் இருக்கு இங்க பாருங்க இதனுடைய நம்பர் 1 2 3 4 5 6 செகண்ட் பொசிஷன்ஸ்ல இது அட்டாச் ஆகுது செகண்ட் and then second and third positionல ரெண்டு மெத்தில் குரூப் 2 and 3 டைமெத்தில் so 2, 3 டைமெத்தில் phenyl amino benzoic acid C6H5COOH benzoic acid ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர் மெஃபனமிக் ஆசிட் இதனுடைய physical properties white to grayish white note it white to grayish white crystalline powder odorless poorly soluble in water and soluble in ethanol chloroform and acetone poorly soluble in water but it's soluble in ethanol chloroform and acetone stability and storage note it darkness on prolonged exposure to light ஸோ லைட் அண்ட் ஏர்ல வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் கிரேஷ் ஒயிட் அந்த கிரேஷ் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க்னஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எக்ஸ்போஷர் டு லைட் எஸ்பெஷலி ஸ்டோர்ட் இன் க்ளோஸ்ட் கண்டெய்னர் அண்ட் லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் ஸ்டோர்ட் இன் க்ளோஸ்ட் லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் kept in room temperature 20 to 25 degrees Celsius இது அதனுடைய stability and storage formulations இங்க பாருங்க இது மூணு ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள் நாலு ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள் டேப்லெட் 125 mg மெஃபனமிக் ஆசிட் 250 mg and 500 mg மெஃபனமிக் ஆசிட் டேப்லெட்ல 125 250 and 500 அதே போல சிரப்ஸ்லயும் வந்து அவைலபிள் 50 mg per ml மெஃபனமிக் ஆசிட் சிரப் 50 mg per ml அதே போல சஸ்பென்ஷன் 100 mg per 5 ml 100 mg for 5 ml ரெண்டுமே வந்து பீடியாட்ரிக்ஸ்க்காக கொடுக்குறது அந்த நெக்ஸ்ட் இது வந்து கேப்சூல்லையும் அவைலபிள் 250 mg கேப்சூல் மெஃபனமிக் ஆசிட் கேப்சூல் 250 mg ஓகேங்களா ஸோ இது போல 4 ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து அவைலபிள் ஒரு சில பிராண்ட் நேம் வந்து மெடால் மெஃப்டால் and then பான்ஸ்டன் இது எல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம் யூசஸ் வந்து இதுக்கும் அனால்ஜெசிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எஸ்பெஷலி இந்த ட்ரக்ஸ் வந்து menstrual பெயின் அப்டோமினல்
menstrual டைம்ல வரக்கூடிய abdominal பெயினுக்காக கொடுப்போம். அண்ட் எஸ்பெஷலி திஸ் ட்ரக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி given for dysmenorrhea or dysmenorrhea. டிஸ்மனோரியா கொடுப்போம், menstruation பெயின் கொடுப்போம். அப்புறம் ஜென்ரலா அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? NSAID-ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய 7th ட்ரக்ஸ் பைராக்சிகேம். Pyroxicam is a enolic acid derivatives or enolic acid derivatives. சில புக்ஸ்ல வந்து ஆக்சிகம் டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர், பட் நான் இங்க ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் நான் பார்த்துக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் பைராக்சிகம் அண்டர் enolic acid or oxycam derivatives of non-selective COX inhibitors இருக்கிறதுலயே வந்து இந்த கேட்டகரி தான் வந்து long acting NSAID. Pyroxicam is a long acting non-selective COX inhibitors. Enolic acid derivatives. இதனுடைய physical properties white or slightly yellow odorless powder, poorly soluble in water, soluble in organic solvent. Dimethyl sulfoxide, dimethyl formamide, DMSO and DMF ல வந்து organic solventல soluble ஆகும். waterல very poor solubility. Storage stored in closed container under dry place below 25 degrees Celsius. Below 25 degrees Celsius room temperature-ல தான் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும். டெம்பரேச்சர் தாண்டக்கூடாது, மோர் தென் 25 வைக்கக்கூடாது. பைராக்சிகம்ஸ் வச்சோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபார்முலேஷன்ஸ் which is available tablet formulation. Tablet 10 mg 20 mg, capsule அதே போல 10 mg 20 mg, அதே போல இன்ஜெக்ஷன்லயே available 20 mg 1 ml ampoule and 20 mg 2 ml ampoule available. So மூணு formulation available. Tablet 10 and 20 mg, capsule 10 and 20 mg, அதே போல injection 20 mg per 1 ml ampoule, அதே சமயம் 2 ml ampoule இது available. ஓகேங்களா? பிராண்ட்ஸ் வந்து டோலோனெக்ஸ், பைராக்ஸ் ஆர் பிராக்ஸ், அதுக்கப்புறம் பைரிகேம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பிராண்ட் நேம். டோலோனெக்ஸ், பைராக்ஸ், பைரிகேம். யூசஸ் வந்து இதுக்கு அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸ்டிஃப்னஸ் due to or by osteoarthritis and rheumatoid arthritis, இதனால வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ், பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த பைராக்சிகேமுக்கு இருக்கு. அதே சமயம் இது வந்து இட்ஸ் ரெடியூஸ் த ஸ்வெல்லிங்ஸ், ரெடியூஸ் த பெயின், எஸ்பெஷலி பை OA, osteoarthritis and rheumatoid arthritis. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா பார்க்க நம்ம சிலபஸ்ல கொடுத்த லாஸ்ட் ட்ரக்ஸ் தட் இஸ் செலிகாக்சிப். OXIB அப்படின்னு முடியுது, காக்சிப் அப்படின்னு முடியுது. அப்போ கண்டிப்பா இது வந்து என்னது? செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பைரசோல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சல்போனமைட் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். பைரசோல் இருக்கும், அப்புறம் சல்போனமைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். This is a pyrazole derivatives of sulfonamide COX-2 selective inhibitors. Don't forget. இத மறக்க கூடாது. இந்த பிளாக்ல எழுதி இருக்கிறது எப்பயுமே நீங்க மறக்க கூடாது. The pyrazole derivatives of sulfonamide COX-2 selective inhibitors. இதோட physical properties off white to pale yellow powder. Off white to pale yellow powder, insoluble in water and soluble in organic solvent like DMSO and DMF. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் usual storage தான். Stored at room temperature, kept away from light and moisture. Usual storage தான். Formulations, this celecoxib available in tablet and capsule. பாருங்க, டோஸ் 100 mg செலிகாக்சிக் டேப்லெட், அப்புறம் 200 mg, அதே போல கேப்சூல்ஸ் 100 mg and 200 mg கேப்சூல்ல அவைலபிள். ஸோ டேப்லெட் அண்ட் கேப்சூல் அவைலபிள். பிராண்ட் வந்து செலியாக்ட், அப்புறம் என்னது செல்காக்ஸ், கோபிக்ஸ், அதுக்கப்புறம் கால்சிப்ரா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் இது வந்து என்னது? அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ என்னது? அனல்ஜெசிக் ரெடியூஸ் த பெயின்,
by arthritis, all type of osteoarthritis, rheumatoid arthritis. ஸோ இந்த ஆர்த்ரிட்டிஸ்னால வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ், பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. ரெடியூஸ் த இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்டிஃப்னஸ். ஸோ இதுக்கும் வந்து அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு NSAIDல NSAIDனா என்ன, பேசிக்ஸா இது போய் எப்படி வேலை செய்யும், ஓகேங்களா, இதனுடைய வேலையை வந்து காக்ஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்றதுதான். அதை கூட ஸோ உள்ள நிறைய இருக்கு, காக்ஸ் 1, 2, 3 இருக்கு. பட் பொதுவா நீங்க மறக்க கூடாது அப்படின்னா NSAID which is inhibit the COX enzyme. ஓகேங்களா, ஸோ இந்த காக்ஸ் என்சைம் இன்ஹிபிட் பண்ணும்போது ஸோ என்னது ஒரு சில இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ அதனால பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபீவரை வந்து குறைக்க முடியும். அவ்வளவுதான், இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் செலக்டிவ் ஆஃப் காக்ஸ், அதே போல கெமிக்கல் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 8 இம்பார்ட்டன்ட் ட்ரக் இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அடிக்கடி 1 or 2 MCQs வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து கேட்பாங்க. நல்ல கவனமா தெளிவா படிங்க. தேங்க்யூ.